Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம டேஸ்டியான ஃபிஷ் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் யூஷுவலாக செய்கிற ஃபிஷ் கறியை டேஸ்டியாக்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம சமைக்க போகிற ஃபிஷ்ஷை நல்லா மஞ்சளை வாஷ் பண்ணி வச்சிடணும். நான் 1/2 கிலோ சீபாஸ் அதாவது கொடுவா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஃபிஷ் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயமும் தக்காளியும் எடுத்துக்கணும். நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவும் ஃபிஷ் கறிக்கு ஆனியன் விட தக்காளி அதிகமாக இருக்கணும். ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஃபிஷ் கறி மசாலா. இது வீட்டில் அரைச்சது. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஆயில், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா, வெந்தயம், மிளகு, சோம்பு, அப்புறம் சீரகம். ஸோ நம்ம ஃபிஷ் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், மிளகு, சீரகமும் சோம்பும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அதாவது எல்லாருமே வெந்தயம் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த 4 ஸ்பைசஸ்மே அதில் ஆட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் தரும். இதெல்லாம் ரோஸ்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டிப் என்னென்னா, பூண்டு நம்ம முழுசாவோ இல்லை அரைச்சோ சேர்த்துக்கக்கூடாது. லைட்டாக கல்லில் இடித்து தான் சேர்த்துக்கணும். ஏன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதை நல்லா வதக்கிடலாம். மீன் சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கடல் மீன்லேயும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒரு சத்து இருக்கும். அது உங்கள் கண் பார்வைக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், மூளை வளர்ச்சிக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நம்ம சேர்த்ததும் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மீனில் இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணுன்னா, ஹார்ட் அட்டாக், பிபி, கேன்சர் இந்த மாதிரி நோய் வரதை அது தடுக்கும். அதாவது அதிகமாக மீன் சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஃபிஷ் கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அது தண்ணி விட்டு கொதிக்க விடணும். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க விடணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். பட் மீன் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் சுண்டி இருக்கணும். ரொம்ப தண்ணி இருந்தால் மீன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும், குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அடுத்த டிப். அதாவது புளி கொதிக்கும் போது தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணணும். எண்ணெயில் ஆட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மீன் ஆட் பண்ணிடலாம். மீன் நல்லா அந்த குழம்புல முழுங்குற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அதெல்லாம் நல்லா வேகும். மீன் ஆட் பண்ணதும் ஒரு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம நல்லா வேக வைக்கணும். இது மீனோட சைஸை பொறுத்து இருக்குது. இப்போது மீன் வெந்துச்சான்னு பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியான ஃபிஷ் கறி ரெடி. இந்த ஃபிஷ் கறி உண்மையாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.